ஒரு பழமையான ராஜ்யத்தின் ஓரத்தில் ஒரு பெரிய நிழல் போன்ற மலர் ஒன்று மலர்ந்தது. அந்த மலர் சாதாரணமாக இல்லை. அதன் நடுவில் பிறந்தாள் ஒரு சிறிய குழந்தை. ஒளியைப் போல சிரித்தவள், நிழலைப் போல அமைதியாக இருந்தவள். அவளுக்கு அந்த நாட்டின் வனமக்கள் மலர் அரசி என பெயர் வைத்தனர். அவள் வளர வளர அவளிடம் ஒரு வித்தியாசமான திறமை இருந்தது. மரங்களோடு பேசினாள், காற்றை கேட்பாள், நீரின் துடிப்பை உணர்ந்தாள். அவளின் மனம் அமைதியாக இருந்தாலும் அவள் வாழ்க்கை சோதனைகளால் நிறைந்திருந்தது. பெரிய ராஜ்யங்கள் அவளுடைய இடத்தை ஏற்கவில்லை. மற்றவர்கள், இவள் ஒரு மலரிலிருந்து பிறந்தவள்தான், அரசியாக எப்படி இருக்க முடியும் என்று கேள்வி எழுப்பினார்கள். ஆனால் மலர் அரசி ஒருபோதும் பதற்றப்படவில்லை. அவள் தன்னைச் சுற்றிய இயற்கையை நேசித்தாள். இருள் கூட அவளுக்கு பயமாக இல்லை, ஏனெனில் அவள்தான் அந்த இருளின் மீது விளக்காக இருந்தாள். ஒரு நாள் அந்த நாட்டில் ஒரு நீண்ட இருள் சூழ்ந்தது. சூரியன் 3ஆம் நாளாக இல்லாமலே போனது. மக்கள் பயந்தனர். மற்ற ராஜ்யங்கள் உதவ மறுத்தன. அந்த மலர் நாட்டில் மட்டும்தான் அமைதி நிலவியது. அப்போது அந்த சிறிய அரசி வானத்தை நோக்கி சென்றாள். மலர்களோடு, பனித்துளிகளோடு, மரங்களின் இசையோடு அவள் ஒரு பாடல் பாடினாள். வானத்திற்கு, நிலவிற்கு, ஒளிக்கு. அந்த மெதுவான பாடல் அந்த இருளை கிழித்தது. ஒளி மெல்ல நிலவிலிருந்து வந்தது. சூரியன் மெல்ல மீண்டும் தோன்றியது. மக்கள் கண்கலங்கிய நிலையில் பார்த்தனர். அந்த சிறிய அரசி ஒளியை அழைத்தவள். அந்த நாளில் பிறகு யாரும் அவளை மலரிலிருந்து பிறந்தவள் என்று குறைத்து பேசவில்லை. ஏனெனில் அவர் உண்மையில் பிறந்தது ஒரு மகிழ்ச்சியிலிருந்தும், அமைதியிலிருந்தும், எல்லாவற்றையும் நேசிக்கும் மனதிலிருந்தும் தான். பிரின்சஸ் என்றால் பொற்கவசமும் பட்டபடிவும் அல்ல. அது உள்ளத்தில் இருக்கும் ஒளியும் பிறர் மீது காட்டும் அன்பும் தான். நாம் எங்கே இருந்து பிறந்தோம் என்பதல்ல முக்கியம், நாம் யாராக இருக்கிறோம் என்பதே நம்மை வலிமையாக்கும். இது போன்ற கதையை கேட்க யூவி கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.